ஹாய் எவ்ரிஒன். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபேமிலி, ஃபேமிலினா பரிவார், பரிவார். ஃபேமிலினா பரிவார். ஹவுஸ், ஹவுஸ் கர், கர். ஹவுஸ்னா கர். ரூம், ரூமை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? கம்ரா, கேமரா, கம்ரா. கிச்சன், கிச்சனை எப்படி சொல்லணும்னா ரசோயி கர், ரசோஈகர், ரசோஈகர், ரசோஈகர். கிச்சன்னா ரசோஈகர். ஓகேவா? லிவிங் ரூம், லிவிங் ரூம்னா பைட்டக் கக்ஷ. கக்ஷனாலும் ஒரு ரூமுங்கிறதுக்கு இன்னொரு இதுதான், கமராங்கிற மாதிரி தான் கக்ஷம். ஓகேவா? அப்போ லிவிங் ரூம் அப்படின்னா பைட்டக் கக்ஷ், பைட்டக் கக்ஷ. இது என்னதுன்னு தெரியுதா? பேக்கு மேலே 2 கொம்பு போட்டிருக்கு. ஸோ பைட்டக் கக்ஷா. பெட்ரூம், பெட்ரூம் அப்படின்னா ஷயன் கக்ஷ. சயனம் அப்படிங்கிறதே நம்ம படுத்திருக்கிறத தான் நம்ம சொல்லுவோம், அப்படிதானா? அதை மாதிரி தான் பெட்ரூம் அப்படின்னா ஷயன் கக்ஷ, ஷயன் கக்ஷ. பெட்ரூம் அப்படின்னா ஷயன் கக்ஷ. டைனிங் ரூம், டைனிங் ரூம்னா போஜன் கக்ஷ. சாப்பாடை ஹிந்தியில் போஜன் அப்படின்னு தான் சொல்லுவோம். உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறத போஜன் அப்படின்னு தான் சொல்லுவோம். போஜன் கக்ஷ. இந்த லெட்டர் என்னதுன்னு தெரியுதுல்ல? இக்ஷ. இந்த லெட்டர் என்னது? இக்ஷ, KSHA, க்ஷ. இப்போ லாஸ்ட்டாக முடிகிறனால நம்ம இதை எப்படி சொல்கிறோம்? இக்ஷுன்னு சொல்கிறோம். ஸோ இக்ஷ கக்ஷ. ஓகேவா? டைனிங் ரூம்னா போஜன் கக்ஷ. ஸ்டடி ரூம், ஸ்டடி ரூம்னா அத்யயன் கக்ஷ, அத்யயன் கக்ஷ. பிளே கிரவுண்டு, கிரவுண்டுனாலே மைதான், தமிழில் நம்ம மைதானம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஹிந்தியில் நிறைய வேர்டு தமிழுக்கு ரிசம்பிளன்ஸாக தான் இருக்கும். கிரவுண்ட் அப்படின்னா மைதானம். அப்போது ஹிந்தியில் மைதான். விளையாடுறது பிளே அப்படின்னா கேல்ங்கிறது பிளேங்கிறது தான். ஸோ பிளே கிரவுண்ட் அப்படின்னா கேல்கா மைதான், விளையாடுறதுக்கான இடம். கேல்கா மைதான். இது கேல்கா மைதான், விளையாடுறதுக்கான இடம். ஸோ பிளே கிரவுண்ட்னா கேல்கா மைதான். லைப்ரரி, லைப்ரரினா என்னென்னா புஸ்தகாலை, ஆலயம் மாதிரி. அது எப்படின்னா புக்குக்கு எப்படி சொல்லுவோம்னா புஸ்தக்குன்னு சொன்னால் புக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த இடத்தோட பேருக்கு தான் ஆலை. இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது இந்த கேவும் ஆவும் சேர்ந்து காவா மாறி இருக்கு. ஓகேவா? புஸ்தகாலை. லைப்ரரினா புஸ்தகாலை. புக்குக்கு 2 விதமாக நம்ம சொல்லுவோம். ஒன்று கித்தாப், இன்னொன்று புஸ்தக். ஓகேவா? கித்தாப், புஸ்தக். உட்டன்சில்ஸ்னால் என்னது? பாத்திரம். பாத்திரத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? பர்த்தன். இப்படி மேலே நம்மளுக்கு ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சுழிச்சிருக்காங்க அப்படின்னா பேக் அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த லெட்டரை தான் நம்ம சொல்லணும். பர்த்தன். பர்த்தன். பவுல், பவுல் அப்படின்னா கட்டோரி. கட்டோரி. ஸ்பூன், ஸ்பூன்னா சம்மச். சம்மச். ஃபோர்க்குனா என்னது? இதுவும் ஒரு இந்த நிலா மாதிரி போட்டு ஒரு புள்ளி வச்சிருக்கிறது. இந்து கிடையாது, காண்டா. ஃபோர்க்குனா என்னது? காண்டா. ஓகேவா? புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? தேங்க்யூ.